தேங்காய் பூவும் கசகசாவும் பெருஞ்சீரகம் போட்டு நல்லா பசந்து அடைச்சி வச்சுட்டு அதோட சின்ன வெங்காயம், என்ன வெங்காயம் இருக்குது மற்றத்தில் இந்த வெங்காயம், ஒன்றரை வெங்காயம், ஒன்றரை தக்காளி, அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சியில் போட்டு நல்லா வதக்கும். எண்ணெய் கொதித்ததும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு அதோட வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தையும் போட்டு நல்லா பிடிக்கும். இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுக்கணும். இப்போ தக்காளி பழம் போட்டு அதோட தேவையான மிளகாத்தூள், லெமன் மிளகாத்தூள், உப்பும் போட்டு நல்லா தக்காளி நல்லா வதக்கணும். இப்போ வெட்டி வச்சிருக்கிற சிக்கன், மஞ்சள் உப்பு தூள் போட்டு வெட்டி வச்சுக்கணும், அதையும் போடணும். சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சிக்கன் அவிஞ்சோடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டை விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் விசில் போட்டு 2 விசில் பண்ணோன்னு நிப்பாட்டணும். இப்போ அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட தண்ணி தேவையான அளவு விட்டு கொதி வந்துட்டுது. கொதி வந்தோடனே இப்போ குக்கர் மூடி விட்டு 2 விசில் வந்தோடனே நிப்பாட்டணும். இப்போ குக்கர் திறந்தோடனே குருமா ரெடி ஆகிட்டு நான் இருக்க கொஞ்சம் திறந்த உடனே கொஞ்சம் தண்ணி வற்ற விடுங்க. இப்போ சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. நல்லா சிக்கன் அவிஞ்சு இட்லிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ சிக்கன் குருமா ரெடி ஆகிடுச்சு. இட்லிக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல திக்கான குழம்பு.